சிறிய மலைக்கே வந்து சாதாரணமாக தெருக்களில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு மீது வந்து மின்சாரம் பாயிருதுன்றது வந்து ஒரு பேராபத்து. இது வந்து முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ வசிக்கக்கூடிய தெருவாக இருந்தால் இப்படி இவ்வளோ வளர்ச்சியும் காண்பிக்கப்பட்டிருக்குமான ஒரு விஷயம் இருக்குல்ல. அது அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர் கேஸ்லேயே இனிமேட்டு பிஸியாக இருப்பான்றதுனால இதில் கவனிப்பதற்கான வாய்ப்புகள் கம்மினும் பொழுது ரெண்டு துறையை ஒரு துறையிலேருந்து மாற்றி யார் கையிலேருந்து கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் உருப்படியான வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒவ்வொரு அமைச்சர் கையிலேருந்தும் இலாக்காக்களை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. நீதிமன்றம் பொன்முடி வழக்கில் சொன்ன விஷயம் பார்த்தீங்கல்ல, இல்லை விளக்கம் கொடுக்குறாரா விளக்கணம் மாதிரி சில விஷயத்தை சொல்கிறாரான்னு நம்ம வந்து இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த 1000 ரூபா கொடுத்ததே ரொம்ப பெருமையாக தொடர்ச்சியாக திமுக பேசிக்கொண்டே இருக்கிறத தவிர அந்த அம்மா அதான் பட்டுன்னு கேட்டாங்க, நீ கொடுக்குற 1000 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடிகிறது? ஒரு மூக்குத்தி வாங்க முடியுதா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையிலேருந்து சரி செய்ய முடியுதான்றது. அதுக்கு பிரச்சனை ஒரு நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாருன்னு வாங்கலாம். அந்த மாதிரி அவர், ஏம்மா மாதம் நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளோ சம்பாத்தியம், 300 ரூபா அப்படின்றாங்க அந்த அம்மா. உடனே தன்னுடைய மேதாவித்தனத்தை காட்டுறாராம்மா. 300 ரூபான்ட்டு 30 நாள் எவ்வளோ கணக்கு பண்ணுங்கள், 9000 வருது. 9000 வருதுனாக்கா இவ்வளோ சம்பாதிக்கிறா, அப்போ உனக்கு 1000 ரூபாய் மாதம் கிடைக்காதுன்றாப்புல. எந்த நோக்கத்தோடு விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வந்தன்றதை மக்கள்கிட்ட எடுத்து வைக்க ஆரம்பிக்கும் பொழுது, களத்தில் இறங்கி வேலை செய்யும் பொழுது, மக்கள் பெருவாரியாக யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு ஆப்ஷனில் இங்கே வரும்பொழுது விஜய்க்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுனால தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், தொடர்ச்சியாக பல கட்சிகள் இங்கே இருக்குது. ஏன் அந்த பல கட்சிகள் வந்து ஒரு கட்சியோட ஒரு கட்சி வந்து போட்டி டெய்லி சண்டை போடுறதே கிடையாது? இண்டிவிஜுவலாக பிஜேபியோட ஓட் பேங்கிங் என்னன்னு சொல்லுங்க, அவங்களாலே சொல்ல முடியாது. நயனா நாகேந்திரன் வந்து அவர் கூட்டத்தில் பேசும்பொழுது பேசுகிறாரு, அந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள், இவர் சொல்கிறார் ஜெய் ஸ்ரீராம் சொன்னோன்னே அவங்களும் ஜெய் ஸ்ரீராம், நான் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறேன், நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்றார். இந்த அரசியல் காலத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டெல்லிக்கு எப்போதுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மு க ஸ்டாலின் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து அவுட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. செந்திலும் கவுண்டமணியும் வடிவேல் தங்கச்சியை பொண்ணு கேட்கறதுக்கு போயிட்டு மாறி 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு மொல்ல மாட்டேன், நான் ஒரு முடிச்ச வைக்கிட்டா, நான் ஒரு இதுரா, நான் ஒரு அதுரான்ட்டு. இப்போ வடிவேல் சொல்லுவாப்புல, பாரு மாறி 2 தங்கமும் எவ்வளோ உண்மையை பேசுதுன்ட்டு. அந்த மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது தமிழ்நாடு களம் என்பது டெல்லியோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நீங்கள் என்ன நினச்சி தலையில் தண்ணி குடித்தாலும் சரி, இந்த களத்தில் வந்து பிஜேபி தாமரை கொண்டு வந்து நொட்டு வைக்கலாம்லாம் இங்கே செய்யவே முடியாது. வணக்கம், நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். சென்னை தலைநகரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது சோகமான நிகழ்வுன்னு சொல்கிறதா, ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வுன்னு சொல்கிறதா அப்படிங்கிறதே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு இளைஞர் வந்து தன் உயிரையும் பணயம் வைத்து ஒரு சிறுவனை வந்து அந்த மழைநீரில் தத்தளித்து அந்த கரண்ட் ஷாக்கில் இருந்த சிறுவனை வந்து மீட்டு எடுத்திருக்கிறாரு. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? மின்சார வாரிய ஊழியர்கள் வந்து எதுவும் அலட்சியமாக இருக்காங்களா? இல்லை, அது ஒவ்வொரு நிகழ்வும் ஏதாவது நடந்த பிறகு இதுபோல் இனி நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அல்லது வந்து உயிரை பறிகொடுத்த குடும்பத்தினர் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் நம்ம பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும். ஆனால் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் ஒரு சிறிய மலைக்கே வந்து சாதாரணமாக தெருக்களில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு மீது வந்து மின்சாரம் பாயிருதுன்றது வந்து ஒரு பேராபத்து. இது வந்து முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ வசிக்கக்கூடிய தெருவாக இருந்தால் இப்படி இவ்வளோ வளர்ச்சியும் காண்பிக்கப்பட்டிருக்குமான ஒரு விஷயம் இருக்குல்ல. மழை பெஞ்சு அங்கே இருக்கக்கூடிய இடத்துல மின்சாரம் பாயிற அளவுக்கு அவ்வளோ லெத்தாஜினஸாக அவங்க வேலை செய்வாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் சாமானியர் வசிக்கக்கூடிய தெருக்களில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுன்றதும் இந்த இடத்துல குறிப்பாக வந்து எல்லாமே தண்ணி சூழ்ந்திருக்க ஒரு இடத்துல வந்து அந்த மாணவனை அந்த இளைஞன் அந்த சிறுவனை தொடும் பொழுது மின்சாரம் நமக்கும் தாக்கிடும், நம்ம உயிரும் போயிடும்ன்றதை யோசிக்காமல் அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி உச்சபட்ச மனிதாபிமானத்தோட ஒரு மனுஷன் செஞ்சார் இல்லையா? இதை வந்து அரசாங்கம் அவரை கூப்பிட்டு கௌரவிக்கணும். ஒரு உயிரை வந்து தன் உயிரை பணயம் வைத்து அது எந்த மாதிரியான சூழலில் போய் காப்பாற்றிருக்கான்ற விஷயத்தை குறித்து முதல்வர் அவர்கள் நிச்சயமாக அந்த காப்பாற்றிய நபரை அழைத்து அவருக்கான உரிய மரியாதையும் பாராட்டு சான்றிதழையும் வழங்க வேணும். மின்சாரத்துறை சார்ந்த நபர்களுக்கு இது வந்து ஒரு கூடுதல் அறிவுறுத்தலாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாதாரணமாக ஒரு சிறிய மலைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா பெரிய ஒரு அதிகப்படியான நீர்த்தேக்கம் ஏற்பட்டால் அந்த மின்சாரம் வந்து நீர்வழியில் வந்து எப்படிலாம் வந்து மின்சாரம் வந்து பாய்ந்து ட்ராவல் பண்ண முடியாது. கரண்ட்டு எங்கே யாருடைய உயிரை பறிக்கும்ன்றது நமக்கு தெரியாது. சாதாரணமாக ஒரு தெருக்கள் இருக்கக்கூடிய
ஒரு கால்நடைகள் இறந்தாலும் உயிர் இழப்புன்றது உண்மைதான். ஏன்னா அது வந்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு கால்நடைகள் இறந்துச்சுனாக்கா வெஞ்சல் புயலில் கூட ஒரு நாயெல்லாம் கடலூரில் அப்படியே போய் லைனில் விழுந்தா பார்த்தோம். ஆமாம், இப்போ ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி இறந்து போச்சுன்னா பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு இழப்பு, ரெண்டாவது உயிர் இழப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டியது விஷயம். ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்த காலத்தில் போர்க்காலத்தில் ஒரு நடந்துச்சு, இல்லை ஒரு புயல் காலத்தில் இந்த மாதிரி எந்த எதிர்பாராமல் நடந்துச்சுன்னா பரவாயில்ல. சாதாரணமாக ஒரு தெருக்கல்ல ஒரு சின்ன மலைக்கு இது மாதிரி நடப்பதை வந்து அரசாங்கம் கூர்ந்து கவனித்து அது உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அறிவுறுத்தலோடு மட்டும் இல்லாமல் அந்த போதிய பணியாளர்கள் இல்லாத பற்றாக்குறை ஒன்று இருக்குது இபியில் வந்து. அது அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர் கேஸ்லேயே இனிமேட்டு பிஸியாக இருப்பான்றதுனால இதில் கவனிப்பதற்கான வாய்ப்புகள் கம்மினும் பொழுது 2 துறையை ஒரு துறையிலேருந்து மாற்றி யாருக்கு கையிலேருந்து கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் உருப்படியான வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒவ்வொரு அமைச்சர் கையிலேருந்தும் இலாக்காக்களை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. நீதிமன்றம் பொன்முடி வழக்கில் சொன்ன விஷயம் பார்த்தீங்கல்ல, வழக்கை நம்ம இதைத்தான் முன்னாடி பேசியிருந்தோம். நீதிமன்றம் வந்து இதுக்கு வந்து தன்னிச்சையாக எடுத்து பேசணும்னு அதை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே செஞ்சிருப்பது கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு. உள்ளபடி வந்து இந்த இடத்தில் அவரை வந்து ஒரு மதிக்கத்தக்க மக்களால் வந்து நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு நீதி அரசனாக உண்மையிலுமே வந்து அவரை பார்க்குறோன்ற பொழுது அவருக்கு உண்மையிலுமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நன்றியைத்தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. சமீபத்தில் திமுக செய்தி தொடர்பாளர் தமிழன் பிரசன்னா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு அம்மா வந்து ஒரு வாக்குவாதம் வந்து பண்ணுறாங்க, 1000 ரூபாய் எங்கே பத்துது அப்படிங்கிற மாதிரிலாம். 1000 ரூபாய்க்கு அவர் ஒரு பட்டியல்லாம் வந்து சொல்லி பல விளக்கங்களை வந்து கொடுக்குறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, விளக்கம் கொடுக்குறாரா, விளக்கணம் மாதிரி சில விஷயத்த சொல்கிறாரான்னு நம்ம வந்து இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த 1000 ரூபா கொடுத்ததே ரொம்ப பெருமையாக தொடர்ச்சியாக திமுக பேசிக்கொண்டே இருக்கிறத தவிர அந்த அம்மா அதான் பட்டுன்னு கேட்டாங்க, நீ கொடுக்குற 1000 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடிகிறது? ஒரு மூக்குத்தி வாங்க முடியுதா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை வந்து சரி செய்ய முடியாதான்றது. அதுக்கு பிரச்சனை ஒரு நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாருன்னு வாங்கல. அந்த மாதிரி அவர், ஏம்மா மாதம் நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளோ சம்பாத்தியம், 300 ரூபா அப்படின்றாங்க அந்த அம்மா. உடனே தன்னுடைய மேதாவித்தனத்தை காட்டுறாராம்மா. 300 ரூபான்ட்டு 30 நாள் எவ்வளோ கணக்கு பண்ணுங்கள், 9000 வருது. 9000 வருதுனாக்கா இவ்வளோ சம்பாதிக்கிறா, அப்போ உனக்கு 1000 ரூபாய் மாதம் கிடைக்காதுன்றாப்புல. முதல்ல அதுலேயே அடிப்படை தப்பு என்ன தெரியுங்களா? எந்த துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களும் 30 நாள் வேலைக்கு போவதே கிடையாது. அது எவ்வளோ எந்த துறையை வேணால் எடுத்துக்கங்களேன், மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லா துறையும் அந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய யாருமே 30 நாள் வேலை செய்வதாக சரித்திரம் கிடையாது. அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களை வந்து வாழ வைப்பதற்கு வெறும் 3000 ரூபா தான், ஒரு 300 ரூபா தான் ஒரு நாளைக்கு. நம்மளுது குறைஞ்சபட்சமாக ஒரு 7000 ரூபா தான் அவங்களால சம்பாதிக்க முடியும் ஒரு மாதத்துக்கே. ஒரு மாதத்துக்கு 7000 ரூபாயை வச்சு வீட்டு வாடகை கொடுப்பீங்களா, கரண்ட் பில்லு கட்டுவீங்களா, மளிகை ஜாமான் வாங்குவீங்களா, ஒரு நல்லது கட்டத்துக்கு போவீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்களா, ஒரு பிறப்பு இறப்பு இருக்கும் அதுக்கு போகணும் வரணும், அதுக்கப்புறம் கல்யாணம் காட்சினா செய்முறை செய்யணும், அவர்கள் வந்து சேமிக்கணும், டெய்லி சாப்பிடணும், எப்படி இது சாத்தியம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் யோசிக்காமல் முட்டாள் மாதிரி நீங்கள் வந்து அவங்க 9000 ரூபா சம்பாதிச்சு உனக்கு 1000 ரூபாய் கிடைக்குன்னா அவங்க பொருளாதார ரீதியாக எவ்வளோ நலிவுபட்டிருக்கார்கள். இந்த அம்மா வந்து தங்கம் வந்து அவ்வளோ கம்மியாக கிடைக்கணும்னு சொல்லுது. நீ மாதம் 1000 ரூபாய் இப்போ நீ 12 மாதத்துக்கு சேர்த்து பாருமா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருது, 12000 ரூபா வருதுல்ல, நீ அதை வச்சு வாங்குன்னு சொல்கிறாப்புல. இது எவ்வளோ அறிவுக்கு ஒவ்வாமை. அந்த அம்மா சொல்கிறதுடைய பொருள் என்னன்னாக்கா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு வீட்டு மல்லிகை ஜாமாவே 1000 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு பொருளாதார சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே விலைவாசி உயர்வு இந்த அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பத்தலன்னு அவங்க சொல்லும் போது நீங்கள் எதை யோசிக்கணும்னாக்கா, நான் முதல்வரிடம் சொல்லி இங்கே இருக்கக்கூடிய வரிச்சுமைகளை குறைப்பதற்கான வேலை என்னென்னு பார்ப்போம். பொருளாதார ரீதியாக வந்து அடிப்படையாக உணவுப் பொருட்கள் மீது இருக்கக்கூடிய விலைவாசி எப்படி கட்டுப்படுத்தி கொண்டு வரணும்னு பார்ப்போமா. உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் பயனுள்ளதாக மாற்றி தருவதற்கான வேலை செய்கிறோம்னு சொல்லியிருந்தாக்கா அது அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான விஷயம். உனக்கு கொடுக்குற 1000 ரூபாய் கட் பண்ணி நீ போட்டு அவங்கள மிரட்டுறேன்னா, இதற்கு முன்னாடி ஒரு வயதான முதியவர்கள் வந்து இந்த போஸ்ட்டில் வந்து சேரவாரியோ ஏதோ ஒன்று வாரி அரைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா பிடிக்கிறதுக்கு வலை வீசினாங்க பார்த்தீங்களா. திமுக கிளவிகளோடு மல்லுக்கட்டுறதுல தான் குறியாக இருக்கே தவிர அவங்க சொல்லக்கூடிய அனுபவம் வாய்ந்த மனிதர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்துக்கொள்வதோ புரிந்து கொள்வதோ இல்லாமல் முட்டாள்தனமாக பேசுகிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. விஜய் அவர்கள் இப்போ திமுக அணி ஒரு பக்கம் வந்து மெகா கூட்டணியாக இருக்காங்க, தொடர்ந்து 3 தேர்தலில் வந்து இருந்திருக்காங்க, இப்போ 4வது தேர்தலாக சந்திக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்திருக்காங்க. சீமான் தனித்து களம் காண்றாரு. இந்த போட்டிக்கிடையில் விஜயும் அவர்கள் வந்து உள்ள ப்ளே பண்ணுறாரு. பட் வந்து இவருக்கு 2026 என்பது 3ஆம் இடமா முதலிடமா? 2026 3ஆம் இடமா முதலிடமான்றதை தாண்டி இன்றைக்கு திமுக சார்பில் நடத்தப்படக்கூடிய சர்வேகள் சரி, பல இதுலையும் சரி, அவர்கள் சொல்லுவது என்னன்னாக்கா விஜய் அவர்களுக்கு 20லேருந்து 25% வரைக்கும் ஓட் பேங்கிங் இருக்குது அப்படின்ற மாதிரி. 25%? எஸ். இன்றைக்கி உங்களுக்கு வந்து அது திட்டமிட்டு இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை வேணால் வந்து ஊடகத்தில் வந்து பேசி பெரிய விஷயத்தை சின்னதாகவும், சின்ன விஷயத்தை வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வந்து பெருசாகவும் பண்ண முடியும். இப்போ வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் பாக்கு போடுறதெல்லாம் விளம்பரம் பண்ணி அது என்னமோ நல்ல செய்தி மாதிரி இங்கே கட்டமைக்கிறாங்கல்ல. அதுபோல்
உள்ளபடி இளைஞர்கள் வந்து பெருவாரியாக விஜய் தான் தேர்ந்தெடுத்து வருகிறார்கள் நிதர்சனமாக கண்மடி பார்க்க முடியும் பொழுது இவர்கள் எவ்வளவு பெரிய கூட்டணி வைத்தாலும் கடைசியில் மலிவான ஊழல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இந்த சித்தரிக்கப்படும். ரெண்டாவது மதவாதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியாக இந்த திமுக அதிமுக போட்டி போடுவதாகத்தான் களம் பார்க்கப்பட்டாலுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய கூட்டணிகள் வந்து எப்படி உடையும் மாறணும்லாம் ரெண்டாவது கணக்கு. நீங்கள் உடையில வரீங்க வரலாம்லாம் தேவையில்லை. ஆனால் முதலாக எந்த நோக்கத்தோடு விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வந்தன்றதை மக்கள்கிட்ட எடுத்து வைக்க ஆரம்பிக்கும் பொழுது, களத்தில் இறங்கி வேலை செய்யும் பொழுது மக்கள் பெருவாரியாக யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு ஆப்ஷனில் இங்கே வரும்பொழுது விஜய்க்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். தொடர்ச்சியாக பல கட்சிகள் இங்கே இருக்குது. ஏன் அந்த பல கட்சிகள் வந்து ஒரு கட்சியோட ஒரு கட்சி வந்து போட்டி டெய்லி சண்டை போகிறதே கிடையாது. ஆனால் விஜயை மட்டும் 20-24 கட்சி டெய்லி அடிக்கிறான். யாராவது ஒரு ஆளை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ காரணம் என்னன்னாக்கா, நம்ம 2 பேரும் மாறி ஆட்சி செஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஊழல் செஞ்சுருக்கோம், பிரச்சனை கிடையாது. புதிதாக ஒரு நபர் வந்து கரப்ஷனுக்கு எதிராகவும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் சார்ந்து ஒரு ஆள் உள்ளே வராரு. ஒன்ஸ் அவர் உள்ளே வந்து கால் உண்டை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து அவரை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுன்றது அந்த அரசியல் கட்சிகள் புரிந்து கொண்டு தொடர்ச்சியாக விஜய் மீது வந்து அவதூறான விஷயங்களை வந்து செய்வதும், விஜய் வந்து ஒன்றுமே இல்லை நிறுத்து போயிடுவார் நிற்க மாட்டான்னு சொல்கிறதும், நீங்கள் நிற்க மாட்டார் நிறுத்து போயிடுவான்றது நீங்கள் முடிவு பண்ண முடியாது இல்லையா? மக்கள் முடிவு பண்ணணும். களம் 2026 முடிவு பண்ணும் பொழுது அது வரைக்கும் வந்து ஒரு அவதூறான ஒரு விஷயத்தை கட்டமைத்து நேரடியாக அவர் மீது அவதூறு பரப்பி தாக்குதல் நடத்துவது நிப்பாட்டிக்கிட்டு நாகரிகமான அரசியல் செஞ்சு தர்க்க ரீதியாக அரசியல் செய்வது நல்லது. அப்படி செய்யலைன்னா எதிர்வினையை நீங்களும் சந்திக்க நேரிடும். களம் 2026 மக்கள் முடிவு பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் அவதூறை பரப்பாமல் இருந்தால் போதும். இந்தியா டுடே சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருந்தது. அதில் வந்து அதிமுக வந்து வீக்காலாம் இல்லை, அவங்களும் வந்து ஒரு பலமான ஒரு கட்சியாக தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவும் அதிமுகவும் கடந்த தேர்தலில் எம்பி தேர்தலில் போட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 13 இடங்களை கைப்பற்றிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. 84 சட்டமன்றத்துக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க கடந்த முறை அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்குறப்ப இந்த முறை திமுக அணிக்கு ஒரு பலமான ஒரு மெகா கூட்டணி அமைக்கும் போது அதிமுகவும் பாஜகவும் ஒரு டஃப் ஃபைட்டை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கும்? இன்றைக்கு அதிமுக பிஜேபி சேர்ந்தது அவர்களுக்குள் அவர்கள் பலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம 2 பேரும் தனிச்சு நின்னோம், ஓட்டெலாம் உடஞ்சிது, நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டாக்கா நமக்கு வந்து ஒரு பெரிய ஓட் பேங்கிங் கிடைக்கும்ன்றதை அவங்க நம்புகிறாங்க. இல்லை 18 + 23 அப்படிங்கிறது சேரும்போது கொஞ்சம் 40க்கு மேலே ஸ்கோர் ஆகுதுன்றது நீங்கள் வந்து கடந்த கால வரலாறு இல்லை, இது வந்து கடந்த காலமாக நீங்கள் வந்து காண்பிக்கப்பட்ட ஒன்று. சரி, நான் கேட்குறேன், இண்டிவிஜுவலாக பிஜேபிக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்ல முடியுமா அவங்களால? கடந்த தேர்தலில் 11% எடுத்தாங்க. அது எல்லாரும் சேர்ந்து நான் கேட்குறது இண்டிவிஜுவலாக பிஜேபிக்கு இத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இண்டிவிஜுவலாக பிஜேபியோட ஓட் பேங்கிங் என்னன்னு சொல்லுங்கள் அவன். அவங்களாலே சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இந்த குரலை வித்தை காட்டுற வித்தையெல்லாம் விட்டுட்டு யதார்த்தமான கலநிறுவத்துக்கு பேசணும். நம்ம இன்றைக்கி நயனா நாகேந்திரன் வந்து அவர் கூட்டத்தில் பேசும்பொழுது பேசுகிறாரு, அந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள், இவர் சொல்கிறார் ஜெய் ஸ்ரீராம் சொன்னோன்னே அவங்களும் ஜெய் ஸ்ரீராம், நான் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறேன், நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்றாரு. இந்த அரசியல் காலத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வட மாநிலங்களில் தான் இது போல் வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. இங்கே எல்லாருக்கும் எந்த மதத்தை வழிபடணும் வணங்கணுன்றது அவங்க சாய்ஸில் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாருமே அதை அரசியலுக்குள்ளே கொண்டு வந்ததே கிடையாது. தமிழ்நாட்டுடைய மண்ணே அதான். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுவோம். நம்ம ஒவ்வொரு விழா வந்துச்சுன்னா ஒன்று சேருவோம், ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒன்று சேருவோம், ஒன்றா உட்காந்து உணவு அருந்துவோம், ஒன்றா விளையாடுவோம், எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் மதத்தை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தி அதன் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை எடுக்கக்கூடிய வேலையை நம்ம எப்பயுமே செய்ய மாட்டோம். ஆனால் இப்போ நயனா நாகேந்திரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் வேறு பேசினாங்க நிறைய பேர். அவர்லாம் வந்து தூயவர் புனிதவர், அவர்லாம் அதிர்ந்து பேச மாட்டார்னு. ஆண்டாள் சர்ச்சை வந்த பொழுது வைரமுத்து தலையை வெட்டி எடுக்கணும்னு சொல்லி பொது வெளியில் பேசின நபர் தான் அவர். இப்போது எந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வந்து பேசும்பொழுது இது எப்படி பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும்ன்றது இந்தியா டுடேக்கு புரியணுமா புரியக்கூடாதா? நம்மளுடைய களம் என்னன்றது உங்களுக்கு புரியாமல் நீங்கள் இந்தியா டுடே இப்படி சொன்னதுனால இந்தியா டுடேவே ஒன்று சொல்லிடுச்சு, ஆஹா இவங்க பெரிய ஆள், முதல்வரே சொல்லிட்டார் கொடுத்த வாக்கு 100% நிறைவேற்றார், ஐயா உண்மையை பேசுகிறாலும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. காவல்துறையை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, அது உண்மை, எடுக்கவே முடியாது. நீங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் மாறினோம்லாம் உதாரணம், ஐஏஎஸ் அதிகாரியில் போய் சொல்லியிருக்காங்கன்னும் பொழுது இந்த கட்டமைப்பெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. கிரவுண்டில் இங்கே மக்கள் வந்து நம்ம களம் எப்பயுமே அப்படின்னாக்கா, இன்றைக்கு விஜய்க்கு எதிராக ஒரு வட மாநிலத்தை கூப்பிட்டு வந்து ஒரு பாயை ஃபத்வா கொடுக்க வச்சாங்க. இன்றைக்கி போயிட்டு வந்து நீங்கள் மக்கள்கிட்ட பைட்ஸ் கேட்கும்போது நீங்கள் பாருங்கள், ஒரு ஆள் கூட அவருக்கு எதிராக பேசாமல் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், நான் சொல்கிறது பிற நபர்கள் இல்லை, இஸ்லாமியர்கள் அந்த பாய்க்கு எதிராக பேசுகிறாங்க. உனக்கு என்ன தெரியும் எங்கள் மண்ணுடைய களத்தை பற்றி, நீ எப்படி ஃபத்வா கொடுக்கலாம், நீ யாருக்கு கொடுத்துருக்கணும், பிஜேபி என்ன மாதிரியான ஒரு ஆட்சி செய்து கொண்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எதிராக திரும்புது. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கட்டமைத்து இங்கே வந்து காண்பிப்பதனாலேயே அது உண்மைன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. கிரவுண்டில்
யதார்த்தமாக இந்த மக்களுடைய கஷ்டத்திற்காக சமதளத்தில் இவங்களோடு சண்டை போடுவதற்கு நேரடியாக ஒரு நல்ல ஒரு வீரனாக இந்த மக்கள் பிரஜையாக ஒரு ஆள் வந்து நிற்கிறாரும் பொழுது அவரை அடுத்து மக்கள் எப்படி சூஸ் பண்ண போகிறாங்கன்றது நீங்கள் பார்க்கும் பொழுது இனி வரக்கூடிய நாட்களில் களம் மாற 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 திமுக இதை விட மோசமாக விஜயின் மீது கட்ட வைத்து விடும் சில விஷயங்களை செய்வார்கள். நான் சொன்னல பல வழக்குகள் வரைக்கும் கொண்டு வந்து டிவிகேக்கு வந்து நெருக்கடி ஏற்படுத்துவார்கள். இடம் கொடுப்பதில் பிரச்சனை, மாநிலத்தில் பிரச்சனை, பல விஷயம் செய்வார்கள். பிஜேபியும் அதை அவங்க பங்குக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. பட் நீங்கள் எவ்வளோ தான் வந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுத்தாலும் யாரை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க, எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அவருடைய ஒர்க் கிரவுண்ட் லெவல் ஒர்க் என்னன்றதை நீங்கள் இது வரைக்கும் புதுசாக பாலிடிக்ஸில் நீங்கள் சில விஷயங்களை பார்க்க நேரிடணும் பொழுது வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். டெல்லிக்கு எப்போதுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மு க ஸ்டாலின் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து அவுட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த விவாதங்களை எப்படி புரிஞ்சுக்கும்? செந்திலும் கவுண்டமணியும் வடிவேல் தங்கச்சியை பொண்ணு கேட்கறதுக்கு போயிட்டு மாறி மாறி 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு மொல்ல மாட்டேன், நான் ஒரு முடிச்ச வைக்கிடா, நான் ஒரு இதுடா, நான் அது அதுடான்ட்டு. இப்போ வடிவேல் சொல்லுவாப்புல, பாரு மாறி மாறி 2 தங்கமும் எவ்வளோ உண்மையை பேசுதுன்ட்டு. அந்த மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது தமிழ்நாடு களம் என்பது டெல்லியோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நீங்கள் என்ன நினச்சி தலையில் தண்ணி குடித்தாலும் சரி, இந்த களத்தில் வந்து பிஜேபி தாமரை கொண்டு வந்து நட்டு வைக்கலாம் நொட்டு வைக்கலாம்லாம் இங்கே செய்யவே முடியாது. அதே சமயத்தில் மக்கள் பிரச்சனை குறித்து புரிந்து கொள்ளாமல், மக்களுடைய வழியும் மொழியும் புரியாமல் அந்த விஷயத்தில் வந்து ஸ்டாலின் வந்து அவுட் ஆஃப் கான்டாக்டில் தான் இருக்கிறான்றது நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது பொழுது இவர்கள் மாறி மாறி இப்போ நயனார் நாகேந்திரன் பேசுவது, இவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு பக்கம் ஜெய் ஸ்ரீராம்னு எல்லாரும் சொல்ல வைக்கிறது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஈஸியாக புரிதல் ஏற்பட்டோம். டேய் 2 பேர் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கானுங்க, இது தேவையா தேவையில்லையா, நம்ம ஒவ்வொரு முறையும் காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டு விளைவு எங்கே கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்கன்றதை அவங்க உணர ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து எனக்கு தெரிந்து இந்த அரசியல் சண்டை ஆரோக்கியமாக மக்களுக்கு வந்து சில விஷயத்தை புரிய வைக்குது. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். தாவேகாவில் வந்து பல்வேறு மாற்றுக் கட்சியினர் இணைய ஏன் பயங்கர கட்டுப்பாடு விதிப்பதாக பல தகவல்கள் வந்து ஏன் அவ்வளோ கட்டுப்பாடு? நீங்கள் தாவேகாவுடைய யதார்த்தம் என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து பிற கட்சிகள் போல் எவ்வளோ பேர் வந்தாலும் உள்ளே வாரி போட்டுட்டு பெரிய நம்பர்ஸ் இருக்குன்னு காட்டுறதோ, அதுக்கப்புறமேட்டு அவங்களால குத்துதே குடையுதுன்னு சொல்கிறதோ தாவேகா விரும்பலை. தாவேகா அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா சார் உள்ளே வந்திருக்காரு, நிர்மல்குமார் சார் உள்ளே வந்திருக்காரு. ஸோ இவங்களாம் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தாங்க. நிர்மல்குமாருக்கெல்லாம் 6 மாதம் அவங்க டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அதுக்கு அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து தொடர்ச்சியாக பேசி அவர் எந்த சித்தாந்தம் எல்லாம் முன்னாடி எங்கெல்லாம் பயணித்தார், உண்மையாலுமே அவர் அங்கேருந்து வர்றதுக்கான ரீசன் என்ன, உள்ளபடி விஜயை பிடிச்சி அந்த சித்தாந்தம் பிடிக்காதனால விஜயை பிடிச்சனால வராரா, இல்லை வந்து வேறு அஜெண்டா பேஸில் உள்ளே வராரான்றதெல்லாம் 6 மாதம் அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதவ அர்ஜுனாக்கு கிட்டத்தட்ட 3.5 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப டைம் எடுத்து இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரை வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க பொழுது இனி அடுத்தடுத்து பல வரக்கூடிய நபர்களை கொஞ்சம் ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுத்து தான் எடுக்கிறதாகத்தான் அவங்க முடிவு எடுத்துருக்கிறாங்க. இங்கே ஒரே முகம் அடையாளம் விஜய் அவர்கள் மட்டும்தான். நீங்கள் உள்ளே வரதுனால கூடுதலாக வந்து நீங்கள் வரக்கூடிய நபர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னாக்கா, நம்ம வந்து கட்சியில் கண்டிப்பாக ஒரு கடுமையான ஒரு உழைப்பை உழைக்கணும், அந்த உழைப்பின் மூலமாக கட்சியும் வளரணும், நம்மளும் வளரணும்னு நினச்சி வரணும். ஆனால் நான் வரக்கூடிய நபர்கள் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஜய் கூட மட்டும் தான் பேசுவேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மக்கள் மத்தியில் என்னை கொண்டு போய் க்ரௌடில் நிப்பாட்டிடணும், தன்னை அடையாளப்படுத்தி தான் பெருசாக வளரணும் நோக்கத்தோடு வரவர்களுக்கு டிவிக்கிற இடமே கிடையாது. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், ஜெயலலிதா இருந்தபோது நான் ஜெயலலிதா மட்டும் தான் பேசுவேன், ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கூட மட்டும் தான் பேசுவேன், அதுக்கப்புறம் யார்ட்டையும் பேச மாட்டேன், உடனே பேசணும், எப்போ நினச்சாலும் பேசணும், இதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்குமா? அந்த கட்சியில் பல காலமாக வேலை செய்யக்கூடிய பல நபர்களே வந்து அம்மா வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கப்பான்ட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு பூங்கொன்றத்துட்ட ஜெயலலிதாவுடைய பிஏ பூங்கொன்றத்தை பல முறை சொல்லி கேட்டு அவர் சொன்ன டைம் டியூரேஷனுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே போய் குத்த வச்சு உட்காந்து அவங்கள பார்த்துட்டேன்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒரு கட்டமைப்பு இருக்கும். நீங்கள் ஆனால் விஜய் கட்சியில் கூட ஸ்ட்ரெயிட்டாக அவர்கிட்ட மட்டும் தான் பேசுவேன், அவர் கூட மட்டும் தான் இருப்பேன், என்னை பெருசாக கொண்டு போய் நிப்பாட்டி இன்னொன்று இப்போ தாடி பாலாஜி போல் பல நபர்கள்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாமே வந்து அவர்கள் விரும்பலை. உள்ளபடி நல்ல நோக்கத்தோடு நீங்கள் கட்சி தொண்டர்கள் வந்து பலருடைய குமுறலை தான் வந்து பேட்டியில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூட ஒரு டைம் வந்து புஷியானந்த் அவருக்கு மேலே ஒரு சார்ஜ்லாம் வந்து வச்சார். நீங்கள் அதிருப்தியாளர்களை வைத்துக்கொண்டு அதிருப்தியாளர்கள் போல் இங்கே வைத்துக்கொண்டு எத்தனை நபர்களை பேச வச்சாங்க, அதை வந்து டிவிக்கு பசங்க எவ்வளோ பேர் எடுத்து போட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். பிற கட்சியிலேருந்து வந்து இந்த மாதிரி சில விஷயத்தை குற்றச்சாட்டு சொல்லிட்டு விமர்சனங்களை வந்து ஒரு கட்சி சுய பரிசோதனை செய்து கொள்வதில் தவறு ஒன்றும் இல்லையே. விமர்சனங்கள் வைங்க, நீங்கள் வந்து திட்டமிட்டு வந்து அவதூறை கட்ட வைக்கிறதுக்கு இங்கே இடம் கிடையாது. விமர்சனம் யார் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் விஜய் அவர்கள் சந்திக்காத விமர்சனமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அவருடைய கெரியரில் அவர் சந்திக்காத விமர்சனமா? அவர் விமர்சனங்கள் சந்தித்த போதும் இன்றைக்கும் அந்த மக்கள்கிட்ட இருந்து அவர் இந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு, நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தணும், நீங்கள்
நம்மளுடைய ஐடி விங்கையோ நம்ம கட்சி நபர்களையோ அவர்கள் பார்க்கக்கூடியதே வந்து ஸ்டாண்டர்டான நபர்களாக இருக்கணும், அன்பார்லிமெண்ட் வேர்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணுற பொழுது விமர்சனங்களை கண்டு விஜய் ஒருபோதும் அஞ்சியது கிடையாது. விமர்சனங்களை வையுங்கள், விமர்சனத்தில் வளர்ந்தவர் தான் நல்லது, ஆனால் சரியான தரவுகளை கொடுங்க, போலியான விஷயத்தை கட்டமைக்க வேணான்றதான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கட்சியில் நிச்சயமாக மாற்று கட்சிகளுக்கு வரக்கூடிய சகோதரர்களுக்கு இடம் இருக்கும். எல்லாரும் பேசுகிறாங்க, யாரெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்களோ எல்லாத்த பற்றின ஒரு ப்ரீஃபான ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீனிங் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக ஜூன் மாதத்தில் இணைப்பு விழா இருக்கும். அது அதிகாரப்பூர்வமாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு நன்றி. நன்றி.